ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தட்சிணாயன மாசப்பரப்பு தர்ப்பணம். யஜுர்வேதக்காரா இந்த வீடியோ பார்த்து பண்ணுறவா பண்ணிக்கலாம். மாசப்பரப்பு 16ஆம் தேதி மாதம் பிறந்துடுறது சரியா. பண்டிகை கொண்டாடுறவா 17லேருந்து இது மாதிரி தர்ப்பணம் பண்ணுறவா ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தர்ப்பணம் பண்ணிக்கணும். அன்றைக்கி சாயந்தரமாக தான் மாலை தான் மாதம் பிறக்கிறது 6:43க்கு. அதனால தான் மாதப்பிறப்பா இன்றைக்கி 16ஆம் தேதி ஜூலை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி மாத தட்சிணாயன புண்ணியகால தர்ப்பணம். தர்ப்பணத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்க வேண்டிய சாமான்கள்: கட்டதர்பை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 3 பில் கட்டின பவித்திரம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூர்ச்சம் 5 பில் கட்டின கூர்ச்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தத்தம் பண்ணுறதுக்கு காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உட்கார்றதுக்கு ஆசனம், விபூதி, தாத்தா பாட்டிகள் பேர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். வெள்ளி பஞ்ச பாத்திரம் இருந்தாலும் சரி, காப்பர், பித்தளை எல்லாம் விசேஷம்தான். கிழக்க பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் அவாவாத்து சம்பிரதாய பிரகாரம் பண்ணிக்கலாம். சில பேர் நாங்கள் வெறும் அமாவாசை மட்டும்தான் பண்ணுவோம், மாசப்பிறப்பு பண்ண மாட்டா. சிலாத்தில் எல்லா விசேஷம் எல்லா மாதத்துக்கும் பண்ணுவா. சில பேர் 4 மாதம் மட்டும் பண்ணுவா. அது மாதிரி 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம், அந்த மாதிரி கணக்கு உண்டு. இந்த வீடியோ பார்த்து மாசப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணுறவா இதை பார்த்து பண்ணலாம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஃபஸ்ட்டு ஜலபாத்திரத்தில் ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜலம் எடுத்து வச்சுண்டு கிழக்க பார்த்து உட்காந்துட்டேன்னா ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமः, ஓம் அனந்தாய நமः, ஓம் கோவிந்தாய நமः. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. அப்புறம் 3 பில் கட்டின பவித்திரம். வலதுகையில் மந்திரம் முடிஞ்சோன்னே ரைட் ஹேண்ட் மோதிர விரலில் பவித்திரத்தை போட்டுக்கணும். ரித்யாஸ்மகப்தே நமசோபசத்யா மித்ரம் தேவமித்ரதே யன்னோஸ்தோ அனுராதானபிஷா வர்த்தகந்தா ஷிதஞ்சேபேமதரஸ்தவீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கோங்க. போட்டுண்டு 2 கட்டதர்பை காலுக்கு ஆசனமாக போட்டுக்கணும். சரியா? போட்டதுக்கப்புறம் கையலம்பிக்கணும். மந்திரத்தை சொல்லுங்க. தர்பேஷ்வா ஆசீனஹா. பஞ்சமா ஜலத்தத்தில் கை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆபா உபஸ்பிருஷ்யா. மறுபடியும் 2 கட்டதர்பை பவித்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தர்பாந்தாரயமானஹா. இப்போ சங்கல்பம். சரியா? குட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வவிக்ன உபசாந்தே. பிராணாயாமம் பண்ணுங்க. ஓம் பூ, ஓம் புவாஹ, ஓம் சுவாஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिर्सः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. உங்கள் வலது காது ரைட் ஹேண்ட் காதை தொட்டுட்டு இடதிகை கீழே வலதிகை மேலே வச்சுக்கோங்க. சரியா? சங்கல்பம் சொல்லுங்க. மமோபார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோப்பி வா ஸ்மரேதே
पुण्डरीकाक्षं सबाह्या अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुपार्जितं श्रीराम स्मरणेनैव विपोहति न शुञ्चयाः श्रीराम राम राम तितिर्विष्णुः तथा वाराः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं सैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया पवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाठे जम्बूद्वीपे भारतवर्षे பரதக்கண்டே இது இந்த க்ஷேத்திரத்தில் எங்கெங்கே இருக்கலோ அந்த க்ஷேத்திரத்தை சொல்லிக்கோங்க. சரியா? இது வந்து பாரதக்கண்டே. இந்தியாவில் பண்ணுறவங்க எப்படி பண்ணிக்கலாம், அந்த க்ஷேத்திரத்தில் அமெரிக்காவில் எங்கெங்கே இருக்கலாம் அந்த க்ஷேத்திரம் சொல்லிக்கணும். பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे शुक्लपक्षे दशम्यां पुण्यतिथौ वासरः अनिकी செவ்வாய்க்கிழமை भौमवासर युक्तायां विशाखा नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां दशम्यां पुण्यतिथौ உங்கள் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி இடதுகை கீழே வலதுகை மேலே தான் வச்சுக்கணும். சரியா? உங்கள் பிறந்தாத்து கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபாணாம் அஸ்மதே பித்ருபிதாமஹ பிரபிதாமகானாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம் அம்மா இருந்தால் பிதாமஹி பிதுப்பிதாமஹி பிதுஹு பிரபிதாமஹீனாம் மாமா வழி கோத்திரம் அம்மாவோட கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபாணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுஹு பிரபிதாமஹானாம் உபயவம்ச வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் தக்ஷிணாயன புண்ணியகாலே
कटकरवि शङ्करमण श्रार्ध तिलतर्पण रूपेण அத்தியகரிஷ்யே அப்படின்னு கையில் எடுக்கின்னு இருக்கிற கட்டதர்பையை நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன். உங்களுக்கு வடக்கு பக்கத்தில் அந்த கட்டதர்பையை போட்டுருங்க, நார்த் சைடு போட்டுட்டு உங்கள் பூனலை உபவீதி பண்ணிக்கணும். பூனலை சரியாக போட்டுண்டு பஞ்சபாத ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. உபஸ்பிருஷ்யா மறுபடியும் பூனலை பிராச்சீனா வீதி பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி பண்ணிட்டு தாம்பாளத்தில் 2 பக்கம் கட்டதர்பை வச்சுக்கணும். கட்டதர்பை வச்சுண்டு இந்த கூர்ச்சம் இந்த ஷார்ப் வந்து தெற்க பார்த்துருக்கணும், சவுத்தை பார்த்து. இது ஃபோல்டு வடக்க பார்த்து. சரியா? அது மாதிரி வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம். அவாவா சம்பிரதாயம் தர்பஸ்தம்பம் வச்சுக்கணும். நுனி தெற்க பார்த்துருக்கணும், அந்த மொட்டையாக இருக்கிறது வடக்க பார்த்துருக்கணும். வச்சுட்டு பூனலை லெஃப்ட் பண்ணியிருக்கலாம் பார்த்துக்கோங்க. மாசப்பரப்பு எல்லாத்துக்கும் எள்ளு அக்ஷதை சேர்த்து தான் தர்ப்பணம் பண்ணிக்கணும். அதனால் எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துட்டு மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து போடணும். சரியா? சொல்லுங்க. ஆயாத பித்தராக சௌமியா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தத்ததோ ரகிஞ்சா தீர்காயித்வஞ்சா சதஷார ரஞ்சா அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய மறிச்சு போடணும். பித்ரேன ஆவாகயாமி கட்டதர்பை எடுத்துட்டு அதுக்கு மேலே ஆசனமாக வைக்கணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. சகர்தா சின்னம் பரிகி ஊர்ணாமிருதோ ஸ்யோனம் பித்ருப்யஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ பிதாமஹாः பிரபிதாமஹஸ்ச அனுகைः சஹ வர்க்கத்வய அது மேலே வைங்க. பித்ருணாம் இதமாசனம் 2 எள்ளு அக்ஷதை மறிச்சு போடுங்க. திலாதி சகலாராதனே ஸ்வர்ச்சிதம் இந்த உதிரணியை அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தை லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்சோடனே மறித்து விடணும். அதில் எள்ளு அக்ஷதை போட்டுக்கோங்க. சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாம் பிதரஹ சௌமியாசஹ அசும் ஏயேயுஹு அவருக்காக ரிதஜ்ஞாஹ தேனோ வந்து பிதரோஹவேஷு உங்களுடைய கோத்திரம் உங்கள் அப்பா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான மறிச்சு விடுங்க. பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோணஹ பிதரஹ நபக்வாஹ அதர்பாணஹ பிருகவஹ சௌமியாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யக்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா உங்கள் கோத்திரம் அப்பா பேர். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான மறிச்சு விடுங்க. பித்ரேன ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஆயந்துணஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதா பதிபிஹி தேவயானேஹ அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருபந்து
தே வந்தோ அஸ்மானே உங்கள் கோத்திரம் அப்பா பேர் கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ வசுரூபானே மறிச்சு விடுங்க. பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து தாத்தா. ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் சதாஸ்த தர்ப்பயுதம் மே பித்ரேனே உங்கள் கோத்திரம் தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மறிச்சு விடுங்க. பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. பேதரப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ. பிதாமஹேப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ. பிரபிதாமஹேப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ. அக்ஷன்பிதரஹ உங்கள் கோத்திரம் தாத்தா பேர். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மறிச்சு விடுங்க. பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. ஏ சேஹா பிதரஹ ஏ சனேகா யா கிஷ்ச வித்மயானே உச்சன பிரவித்மாம் அக்னே தானுவேத்தா எதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தம் ஸ்வதயா மதந்து உங்கள் கோத்திரம் தாத்தா பேர். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது தாத்தா. மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மார்த்வீர்ணஹ சந்து ஓஷதீஹி. அதே கோத்திரம் உங்கள் கோத்திரம் மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் தோஷசி மதுமதே பார்த்திபம் ரஜஹ மதுத்யௌஹ அஸ்துண பிதா. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமானஹ வனஸ்பதிஹ மதுமாஹும் அஸ்து சூர்யஹ மார்த்வீஹ காவோ பவந்து நஹ. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே மறிச்சு விடுங்க. சதா நமஸ்தர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்தில் எள்ளு அக்ஷதை இருக்கா பார்த்துக்கோங்க. மறுபடி போட்டுக்கோங்க. இப்போது அம்மா இல்லாதவா சரியா? அதே உங்களோட கோத்திரம் அம்மா பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ 3 தடவை விடணும். மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ மாத்ருஹ
மாத்ருஹு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து பாட்டி. சரியா? கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. இது அம்மா இல்லாட்டினால் ஆச்சு. இப்போ அம்மா இருந்தால் அப்பாவுடைய அம்மாவை எடுத்துக்கணும். சரியா? கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து ரெண்டாவது பாட்டி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. இது அம்மா இருந்தால் பாட்டி பாட்டி பாட்டியாச்சு. இப்போ அம்மா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? மாதா மகான் கோத்ரானே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபானே மறிச்சு விடுங்க. மாதா மகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே அம்மாவுடைய அப்பா. ஷர்மணஹ வசுரூபானே மாதா மகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே அம்மாவுடைய அப்பா பேர். ஷர்மணஹ வசுரூபானே மாதா மகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய தாத்தா பேர். கோத்ரானே அம்மாவுடைய தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய மூணாவது தாத்தா. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே அம்மாவுடைய மூணாவது தாத்தா. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அப்பா தாத்தா தாத்தா ஆச்சு. இப்போ மாதாமிஹி அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ
பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அம்மாவுடைய பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய மூணாவது பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபித்தாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபித்தாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபித்தாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அம்மா பாட்டி பாட்டியாச்சு. இப்போ வந்து ஜலம் எள்ளு எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்சா மறிச்சு விடணும். ஞாதா ஜ்ஞாத பர்கத்வய பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத அஜ்ஞாத வர்கத்வய பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத அஜ்ஞாத வர்கத்வய பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. எல்லா ஜலத்தையும் கலக்கி விடுங்க. ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயுதமே பர்கத்வய பித்ரேனே. பஞ்சபாத்திர ஜலத்தை எல்லாம் கலக்கி விட்டுருங்க. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. பஞ்சபாத்திரத்தில் எள்ளு இருக்கா, எள்ளு அக்ஷதை இருக்கக்கூடாது. கையில் எள்ளு அக்ஷதை இருக்கக்கூடாது. கையை தொடச்சிக்கோங்கோ. கையை தொடச்சுண்டு பூனெல்லாம் சரியாக போட்டுக்கோங்கோ. உபவீதி பண்ணிட்டு எந்திருந்து நின்றுக்கணும். எந்திருந்து நின்று அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லுங்கோ. தேவதாபிய பித்ருப்யஸ்ச மகாயோகிபிய தேவச நமஸ்சுதாயை ஸ்வாஹாயை நித்யபேம நமோ நமஹ. அங்கே பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாப்பாணி ஜென்மாந்தர கிருதானி ச தானி தானி வினிஷந்தி பிரதக்ஷிண பதே பதே. அங்கே ஆத்ம பிரதட்சணம் பண்ணிடுங்கோ. பிரதட்சணம் பண்ணிட்டு கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அவாவா சம்பிரதாய பிரகாரம் சில பேர் அபிவாதியை சொல்லிப்பா, சில பேர் அப்படியே நமஸ்காரம் பண்ணுவா. நமஸ்காரம் பண்ணிட்டு கீழே உட்காந்துக்கோங்க. கீழே உட்காந்துட்டு பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி லெஃப்ட் பண்ணிட்டு எள்ளு அக்ஷதை எடுத்துக்கோங்க. அந்த கூர்ச்சத்தை மறித்து போட்டுட்டு அந்த கூர்ச்சத்தை ஊக்கணும். பூனலை லெஃப்ட் பண்ணிருக்கலாம் பார்த்துக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரகிஞ்சா தீர்காயுத்வஞ்ச சதசார ரஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்கத்வய மறிச்சு போடுங்க. பித்ராதீனே யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. தாம்பாளத்தில் உள்ள உதிர்னியை எடுத்துடுங்க. எடுத்து பஞ்சபாத்திரத்தில் வச்சுட்டு அந்த கூர்ச்சத்தை முடிச்சு அவுத்துருங்க. முடிச்சு அவுத்து எல்லா தர்பையும் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜலமும் எடுத்துக்கணும். சரியா? பஞ்சபாத்திரத்தை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே மறிச்சு விடணும். ஏஷா ந மாதா ந பிதா ந பந்து நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः. மறிச்சு விடுங்க. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. பஞ்சபாத்திரம் கீழே வச்சுடுங்க. தாம்பாளத்தில் கூர்ச்சம் எள்ளு எல்லாத்தையும் மறித்து விட்டுடுங்க. கையில் எள்ளு வேண்டாம், கை வாஷ் பண்ணிக்கோங்க. பஞ்சபாத்திரத்துலையும் எள்ளு அக்ஷதை இருக்கக்கூடாது. சரியா? அந்த கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை முடிச்சு ஊக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு எடுத்துட்டு காதில் வச்சுக்கோங்க.
காதில் வச்சுட்டு பஞ்சபாத்திரத்தில் வேறு ஜலம் எடுத்துட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. அந்த கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணுங்க. கட் பண்ணக்கூடாது. மெதுவாக அவுத்து நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன். உங்களுக்கு வடக்கு பாகத்தில் அந்த பவித்திரத்தை போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. கையில் அந்த காயின்ஸ் வச்சுக்கோங்க. காயின்ஸ் வச்சுட்டு ஜலம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹு அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயச்சமே தட்சிணாயன கட்டகரவி புண்ணியகாலே திலதர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானஹ ஆச்சாரியாதி பிருகஸ்பதி சம்பாவனா. கீழே வச்சுட்டு அவாவா ஆத்துவாத்தியாருக்கு மாசப்பரப்பு தட்சணை அவாவா ஆத்துவாத்தியார் கொடுத்துருங்கோ. பவித்திரம், பூணல் எல்லாம் வேணும்னா அந்த அட்ரஸ் அனுப்பிச்சிருப்போம். அந்த அட்ரஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஆவணி ஆட்டத்துக்கு வேண்டிய பவித்திரம், கூர்ச்சம் எல்லாம் கிடைக்கும். அமாவாசைக்கு வேண்டிய பவித்திரம், கட்டதர்பே எல்லாம் வேணும்னா திப்பசந்திரா மகேஷ் பூஜா ஸ்டோர் போனேன்னா அங்கே வேண்டிய அமாவாசைக்கு வேண்டிய பவித்திரம், கூர்ச்சம், கட்டதர்பே எல்லாம் அங்கே வச்சுட்டுருக்கா. நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலக்ஷ்மி பூஜை. வரலக்ஷ்மி பூஜை அவள் ஆற்றுல எல்லாரும் பண்ணுவா. முதல் வருஷம் எடுக்கிறவா ஆவணி மாதம் எடுத்துப்பா. ஆடி மாதத்தில் வந்தாலும் சில பேர் அவாவா சம்பிரதாயம் அங்கே எடுப்போம் முதல் வருஷம் அப்படின்னு எடுக்கிறவா அவாவா ஆத்துவாத்தியார கேளுங்கோ. கேட்டுட்டு அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணிக்கிறோம். வரலட்சுமி பூஜை லிங்க் இன்னும் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அனுப்புவோம் ஆகஸ்ட் மாதம். அது மாதிரி ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை யஜுர் உபாகர்மா. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை ரிக் உபாகர்மா. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி காயத்ரி ஜபம். இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ லிங்க் அனுப்புவோம். அங்கங்கே இருக்கிறவா, ஆஃபீஸ் போகிறவா, அர்ஜென்ட் ஆஃபீஸ் போகிறவா, மீட்டிங் இருக்கும், வெளியூரில் இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கவா அந்த வீடியோ பார்த்து பண்ணலாம். ஏன்னா ஆவணி ஆவட்டம் தான் எல்லா பிராமணாலும் எல்லாம் ஒன்றா சேர்றோம். அதனால தான் அவள் எல்லாருக்கும் வைதிகாலுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு இது அன்றைக்கி தான். அதனால தான் இந்த ஆவணி ஆவட்டம் அந்த லிங்க் நாங்கள் அதை பார்த்து அனுப்புகிறோம். லிங்க் அதை பார்த்து பண்ணுறவா, யூடியூப் பார்த்து பண்ணுறவா அந்த ஆவணி ஆவட்டத்தை பார்த்து பண்ணிக்கலாம். சரியா? நமஸ்காரம். யார் பண்ணுறோம் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிறோம். ராம் ராம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ராதே கிருஷ்ணா. நமோ நமஹ.